நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த வழக்கறிஞர் திரு விஜயன் அவர்கள். சார் வணக்கம். தற்போது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த ஜாமீன் தொடர்பான உத்தரவில் சில குழப்பங்கள் இருக்கிறது அப்படின்னு முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் குறிப்பிட்டிருக்கிறார். இது எப்படி புரிஞ்சுக்கணும் சார்? இத நார்மலா எப்படின்னாக்கா ஒரு பெயில் ஹைகோர்ட் கூட வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. டு தி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் ஒரிஜினலா ஒரு கேஸ் ஃபர்ஸ்ட் மேஜிஸ்ட்ரேட் தானே ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. டு த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் 14th mm அது மாதிரி ஒரு வாசகம் பின்னாடி அடங்கிருக்கும், ஒரு லைன் இருக்கும். இதுல அந்த லைன் இல்லாம இருக்கிறது அவங்களுடைய ப்ரொசீஜர் பிராக்டிஸ்ல இல்லாம இருக்கும். ஆனா இந்த கேஸ் முதன்மையா முதன்மை நீதிமன்றத்தில் தான் நடந்து அதுல இருந்து தான் போச்சுன்னா, முதன்மை நீதிபதி ஞாபக சக்தி என்னன்னா இந்த கேஸ் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குல்ல, இது எல்லாமே செஷன் கோர்ட்ல தான் டைரக்டா இங்க முதன்மை நீதிமன்றத்துல இருந்து அதுக்கப்புறம் ஹைகோர்ட் அப்புறம் தான் ஹைகோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. அதனால முதன்மை நீதிமன்றத்துல ஒரிஜினல் ப்ரொசீடிங்ஸ் இருந்ததுனால முதன்மை நீதிமன்றம் கொடுக்கறதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த கன்சர்ன்டு ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி குண்டாமா ஒரு சிறு குழப்பமானது தான் இது. இல்லாட்டி இவங்க என்ன பண்ண வேண்டியிருக்கும் டு மேக் இட் மோர் டிரான்ஸ்பரண்ட், சுப்ரீம் கோர்ட்ல நாளைக்கு மென்ஷன் என்ன கோர்ட்டோ அந்த கோர்ட் பேரை சொல்லி அந்த கடைசி வரிய சேர்க்க சொல்லணும். அவ்வளவுதான். அதே நேரத்தில் பிணை உத்தரவாதங்களை நீதிமன்றத்தில் தான் தாக்கல் செய்யணும் அப்படிங்கிறதும் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் குறிப்பிடப்படல. எனவே நீங்க விசாரணை அதிகாரி முன்னாடி பிணை உத்தரவாதங்களை தாக்கல் செய்தால் போதும் அப்படிங்கிற ஒன்றையும் நீதிபதி கார்த்திகேயன் குறிப்பிடுறாரு. செந்தில் பாலாஜி தரப்பு இப்ப கடைசி நேரத்துல அதை எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்வியையும் வைத்திருக்கிறாங்க. இல்ல இப்ப அவர் அந்த ப்ராசிக்யூஷன் கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றதோ இல்ல எதுவா இருந்தாலும் நார்மலா ஒரு கோர்ட்ல இருந்து ப்ரொசீடிங்ஸ் போனாக்க கோர்ட்டுங்கிறது தான் ஒரு அத்தாரிட்டி. ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சிங்கிறவங்க ஒரு அத்தாரிட்டி இல்லை. அத்தாரிட்டிங்கிறது செஷன்ஸ் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு. அதனால அவர் ப்ராசிக்யூட் பண்றவங்க விரும்புனா ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சி தான். அவனுக்கு இதை விடாதேன்னு சொல்ற எந்த ஒரு ஆஸ்பெக்டும் இல்லை. ஹி ஹாஸ் டு சிம்பிளி ஒபே தி ஆர்டர். அதனால என்னுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னாக்க இட் ஹாஸ் டு பி டன் ஒன்லி அட் தி திஸ் லெவல். இல்லாட்டி என்ன பண்ணும், நாளைக்கு அர்ஜென்சி மென்ஷன் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல இந்த ஆர்டரை கொடுத்து ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ தட் அவாய்ட் அன்னெசரி கன்ஃபியூஷன் இன் திஸ். நீதிபதி கார்த்திகேயன் இதுல நேரடியா பாசிட்டிவான டைரக்ஷன்ஸ் எதுவுமே தீர்ப்புல குறிப்பிடப்படல. முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் அதுக்கு தனி வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் அவங்க போட மாட்டாங்க. கடைசி லைன்ல தான் இது போடுவாங்க. ஓகே. ஒரு பிணை உத்தரவுல கடைசி வரிசையா கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டுட்டு கடைசி லைன்ல தான் டு த சாட்டிஸ்பாக்சன் ஆஃப் ஆர் டு தி டைரக்ஷன் ஆஃப் அப்படின்னு அந்த கோர்ட்ல போட்டு தான் வாங்கிட்டு போவாங்க. அது மாதிரி தான் நடக்கும் நார்மல் ப்ரொசீஜர்ல. அதையே ஃபாலோ பண்றதா இங்கேயும் அப்படிதான் இருக்கணும். அவங்க சேர்க்க விட்டதும் சேர்க்காம இருந்ததும் என்ன காரணம்னு எனக்கு தெரியல. இந்த சொல்லலையா இல்ல சுப்ரீம் கோர்ட் பிராக்டிஸ்ல இத ஓவர்லுக் பண்ணிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. இது வெறும் சட்ட ரீதியாக சட்ட நுணுக்கங்களின் அடிப்படையிலான குழப்பம் அப்படின்னு பார்க்கணுமா அல்லது ஏதாவது கால தாமதம் ஆகிறது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? இல்ல, அப்படி எடுத்தோன்னு பார்க்க முடியாது. சட்ட நுணுக்கங்கள்ல உள்ள ப்ராப்ளம் எல்லாருக்கும் என்ன ப்ராப்ளம்னா இந்த கேஸனுடைய உண்மையான பிரச்சனையே என்னன்னா அது இன்வால்வ்மெண்ட் இருக்கு இல்ல. செந்தில் பாலாஜி வழக்குங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 15 மாசமா நடந்துட்டு இருக்கு. அதனால நாங்க எங்கேயும் போய் வம்புல மாட்டிக்கூடாது, எனக்கு சுத்தமா வரணும் அப்படின்னு எல்லா கீழ்மை நீதிமன்றங்கள் செஷன்ஸ் கோர்ட்டோ இல்லை ஹைகோர்ட்டோ அப்படி நினைப்பாங்க. ஏன் நாங்க வம்புல மாட்டிக்கணும், நாங்க ஏன் சுப்ரீம் கோர்ட்ல போய் நாளைக்கு எங்களை மேல ஸ்ட்ரிக்டர்ஸ் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம். அப்படிங்கிறது தான் எங்களுக்கு கால தாமதம் பண்ணுங்கிறது ஒரு பிணை உத்தரவுல இருந்து விடுதலை வாங்கின பிறகு அது இருக்காதுன்னு தான் என்னுடைய அபிப்பிராயம். நீங்க சொல்ற மாதிரி நாளை காலை உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டு மீண்டுமாக உத்தரவு பெறப்பட்டு நாளை மாலை செந்தில் பாலாஜி மீண்டும் விடுதலை ஆவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? அப்படி பார்க்கலாம், எதிர்பார்க்கலாம்.
மிக்க நன்றி திரு விஜயன். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.